ஹை கைஸ், நாம அன்றைக்கி வந்துருக்கூடியது சாங்கி ஏர்போர்ட். சாங்கி ஏர்போர்ட்டில் நடக்கக்கூடிய ஹலோ கிட்டி ஃபெஸ்டிவ் ஒண்டர்லேண்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இது டெர்மினல் 1, 2, 3, 4 இருக்குது. டெர்மினல் 3ல் ஹலோ கிட்டி கர்னிவாலும் சேர்ந்துருக்குது. வாங்க பார்க்கலாம் இந்த ஹலோ கிட்டி ஃபெஸ்டிவ் ஒண்டர்லேண்ட் எப்படி இருக்குது. நாம் இப்போ இருக்கிறது டெர்மினல் 3ல் டிபார்ச்சர் ஹாலில் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஹலோ கிட்டி ஃபெஸ்டிவல், இங்கே இருக்கக்கூடிய ஹலோ கிட்டி ஃபெஸ்டிவ் ஒண்டர்லேண்ட் பார்க்க தான் வந்திருக்கும். நல்ல ஒரு அழகான டெக்கரேஷன் இந்த இடங்களில். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹலோ கிட்டி ஒரு நல்ல அழகான லுக்காக இருக்கும். இந்த இடத்துல மை மெலோடி அப்படின்னு வச்சுருக்கீங்க, நல்லாயிருக்கும். இந்த இடத்துல குழந்தைகள் விளையாடுறதுக்கு இருக்குது, ஸ்லைட் பண்ணுறதுக்கு. 5 வயசு குழந்தைகளுக்கு மேலே உள்ள குழந்தைகள் தான் உள்ளே போக முடியும். இது இன்னும் ஓப்பன் ஆகலை. நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது குழந்தைகளோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஹலோ கிட்டியுடைய டெக்கரேஷன் நல்ல ஒரு அழகாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பீன் டெக்கரேஷன் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. அதே போல் இந்த இடத்துல ஒரு சின்ன ஹலோ கிட்டி, இந்த ஹலோ கிட்டி தான் ஒரு நல்ல ஒரு அழகான லுக். இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்க வர்றதுனால நல்ல ஒரு அழகான லுக் இந்த இடங்களில். இந்த ஹலோ கிட்டி ஃபெஸ்டிவ் கர்னிவால் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. குருமி இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அழகான லுக். இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாத் வர வாங்கிக்கலாம், அதாவது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். அதே போல் இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ பூத் இருக்குது. நம்ம இந்த இடங்கள்ல இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல ஃபோட்டோ பூத்தெல்லாம் இருக்குது. அந்த பக்கத்துலேருந்து படியும் இந்த பக்கத்துலேருந்து ஸ்லைடும் பண்ணுறது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு என்டர்டெயினான இடமா இருக்குது. இந்த இடத்துல குழந்தைகளோட வந்தாக்கி நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு நல்ல டெக்கரேஷன். இதில் எல்லாத்த விட இந்த இடங்களில் இந்த சைனீஸ் நியூ இயரோட பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃப்ளவருடைய டெக்கரேஷன் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய குருமி, அதோடு சேர்ந்த இந்த ஃப்ளவர், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்கு. இந்த டெர்மினல் 3 டிபார்ச்சர் ஹாலில், இந்த டெர்மினல் 3ல் இருக்கக்கூடிய அரைவல் ஹாலில் இருக்கக்கூடிய இந்த டெக்கரேஷனும் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. இந்த லைட்டு டெக்கரேஷன் எல்லாம் நல்லாயிருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா இந்த இடங்கள்ல எல்லாம் ஃபுல்லாக அந்த குழந்தைகள் விளையாடுறதுக்கு நம்ம இங்கே வாங்கக்கூடிய ஹலோ கிட்டி இப்படிப்பட்ட டாய்ஸ் எல்லாம் வாங்குறது ஃபுல்லாக. அதே போல் அந்த கர்னிவாலோட சேர்ந்த ஃபுல்லாக விளையாடக்கூடிய ஐட்டங்கள் தான் அதிகமாக இருக்குது. நம்ம இந்த குழந்தைகளோட விளையாடுறதுக்கு தான் இந்த இடம் ஒரு பெஸ்ட்டான இடம்னு சொல்லலாம். இந்த இடங்கள்ல இந்த டெக்கரேஷன் அழகாக இருக்குது. இந்த இடங்களில் நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமாட்டம். இந்த லைட்டு டெக்கரேஷனே நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நம்ம இதில் பார்க்கும்போதே தெரியும்.
இந்த இடங்கள்லாம் ஃபுல்லாக நம்ம வாங்குறதுக்குள்ளது ஈவன் எக்ஸ்க்ளூசிவ் இதெல்லாம் இங்கே இந்த இடங்கள்ல இருக்குது. ஃபுல்லாக அந்த இடங்களில் இருக்கக்கூடியதெல்லாம் ஃபுல்லாக ஈவன் எக்ஸ்க்ளூசிவ். ஃப்ளோரா இன்ஸ்பிரேஷன். இந்த டெர்மினல் 3ல் நம்ம லிங்க்வே ஸ்கை ட்ரெயின் லிங்க்வேல இருக்கக்கூடிய இந்த இடமும் நல்ல அழகான இடமா இருக்குது. ஹலோ கிட்டி அதுவும் மூவிங் டைப்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு அழகான லுக்கு. நமக்கு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இதோட பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் வச்சுருக்கக்கூடிய அந்த சைனீஸ் நியூ இயரோடு வச்சுருக்கக்கூடிய அந்த டெக்கரேஷன், அந்த ஆரஞ்சு, அதே போல் இந்த ஃப்ளவர் சூஸிங் பண்ணியிருக்கிறதெல்லாம் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் கிஃப்டெல்லாம் ரெடீம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் $60 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹலோ கிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீமியம் $12.90 ரெடீம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த டெர்மினல் 3க்கு நம்ம என்ட்ரு ஆகக்கூடிய இந்த ஸ்கை ட்ரெயினுக்குள்ள லிங்க்வேயும் அதே போல் ஜிவலுக்குள்ள லிங்க்வேயும் கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல இருந்து பண்ணியிருக்கக்கூடிய இந்த டெக்கரேஷனும் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நீங்களும் வந்து இந்த டெர்மினல் 1ல் நம்ம ஸ்கை ட்ரெயினில் வந்து இறங்கினாலே இந்த இடங்களில் நம்ம பார்க்கலாம் ஹலோ கிட்டியுடைய டெக்கரேஷன். நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த டெர்மினல் 1ல் ஒரு சிம்பிளான ஒரு ஹலோ கிட்டி டெக்கரேஷனோடு சேர்ந்து ஃபுல்லாக அந்த ஃப்ளவரோடு சேர்ந்து நமக்கு ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. இந்த இடங்களில் கலரான பூக்கள் எல்லாம் நல்ல ஒரு அழகான இருக்குது. அதே போல் இந்த சைனீஸ் நியூரோட சேர்ந்து அந்த ஆரஞ்சு பழங்களோட சேர்ந்து நல்ல ஒரு லுக்காக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன வாட்டர் ஃபாலோட சேர்ந்து வச்சுருக்கிறது ஒரு நல்ல அழகான லுக்காக இருக்குது. பார்க்கவும் ஒரு அழகாக இருக்குது. நம்ம பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்ல இடமா இருக்குது. இந்த அரைவல் ஹாலில் இருக்கக்கூடிய இந்த டெக்கரேஷனும் வெளியில் இருக்கக்கூடிய டெக்கரேஷனும் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நாம் இந்த டெர்மினல் 2க்கு வந்தாலே இந்த இடத்துல மை மெலோடின்னு பண்ணியிருக்கக்கூடிய இந்த லவ் ஆர்ச்சோடு சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹலோ கிட்டி ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. பார்க்க ஒரு நல்ல அழகான இடமா இருக்குது. நீங்கள் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல அழகான லுக்காகவும் இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொம்பரைன் ஹலோ கிட்டியும் நல்லா இருக்குது. நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நம்ம இந்த இடங்கள்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் வீடியோ எடுக்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல அழகான லுக்காகவும் இருக்குது. இது மூவபிள் டைப்பாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு நல்ல அழகான வியூ. இந்த டெர்மினல் 2ல் நமக்கு டிபார்ச்சர் பிளேஸில் 2 இடத்துல தான் இருக்குது இந்த ஹலோ கிட்டி டெக்கரேஷனு. நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அதே போல் இந்த இடத்துல இந்த சைனீஸ் கல்ச்சரோடு சேர்ந்து நியூ இயரோடு சேர்ந்த டெக்கரேஷனோடு இருக்கும்போது நல்ல அழகாக லுக்காகவும் இருக்குது. நாம் இப்போ வந்திருக்கக்கூடியது டெர்மினல் 4. டெர்மினல் 4லேயும் பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷன் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நமக்கு இந்த இடங்களில் வச்சுருக்கக்கூடிய டெக்கரேஷன் நல்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு.
இந்த இடத்துல பார்த்திங்கன்னா த ரிக்ஷா மேன், இது வந்து 2017 வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தெரியும். பழைய காலத்தில் டூரிஸ்ட் எல்லாம் எப்படி சிங்கப்பூரை சுற்றி பார்த்தாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாட்டி இதை வச்சுருக்காங்க. டெர்மினல் 4 பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அதோடு சேர்ந்து இந்த இடங்களில் வச்சுருக்கக்கூடிய ஆர்ட் ஒர்க்கோடு சேர்ந்த ஒரு டிசைனும் மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வச்சுருக்கக்கூடிய அந்த சைனீஸ் நியூ இயரோட வச்சுருக்கக்கூடிய டெக்கரேஷன் நல்லாயிருக்கும். இந்த டெர்மினல் 4 இந்த அரைவல் ஹால்லையும் இந்த ஒரு சின்ன ஒரு டெக்கரேஷன் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு அழகாக இருக்குது. இந்த ஹலோ கிட்டி ஃபெஸ்டிவ் ஒண்டர்லேண்ட் வந்து ஜனவரி 10 பிப்ரவரி 12 வரை இருக்குது. இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏற்றால ரிடீம் பாயிண்ட்டும் கொடுக்குறாங்க. அதே போல் ஃப்ரீ கிஃப்ட்டும் இருக்குது. இதிலே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு. இந்த டெர்மினல் 1 இருக்கக்கூடிய இந்த கினெட்டிக் ரெயினும் நல்ல ஒரு அழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகான லுக்காக இருக்கும். அதே போல் பேக்ரவுண்டில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த கினெட்டிக் ரெயின் இது வந்து ஆர்ட் ப்ளஸ் காம்னு சொல்லியிருக்காங்க. 2012 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கினெட்டிக் ரெயின் வந்து டெர்மினல் 1 2 இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம அந்த பக்கம் பார்த்தது ஒரு மூமெண்ட்டில் இருக்கும், ஆனால் இந்த பக்கம் பார்க்குறது ஒரு மூமெண்ட்டில் இருக்கும். கினெட்டிக் ரெயினும் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. டிஃப்ரெண்ட் டெக்கரேஷனில் மூவ் ஆகும்போது நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. கைஸ், நாம் இன்றைக்கி பார்த்தது சாங்கி ஏர்போர்ட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஹலோ கிட்டி ஃபெஸ்டிவ் ஒண்டர்லேண்ட் தான் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.